ஃபேவரட் ஃபுட்டான தோசையும் இன்றைக்கும் கோயிலில் உள்ள புளி சாதமும் இருந்துச்சு. 100 டேஸ் சேலஞ்ச் விளாக்ல டே 14 பார்க்கலாமா? வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சு காலையில் முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சுட்டு பல்லெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு நேராக குளிக்க போயாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு வந்து சாப்பிட போயாச்சு. சாப்பிட போனால் நம்ம என்ன சாப்பிடுவோம், நமக்கு என்னது இருக்கணும் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் நம்ம ஃபேவரட் ஃபுட்டான தோசை தான். அதையும் எடுத்து சாப்பிட்டுட்டு நேராக கடைக்கு கிளம்பியாச்சு. கடைக்கு வந்து கடை டேபிள் எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டு கடையை நீட்டாக எல்லாம் ஒதுங்க வச்சு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. 11:30க்கு மேலே தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு கஸ்டமராக வந்தாங்க. கஸ்டமரே அட்டன் பண்ணிட்டு அப்புறம் மதியமாக வச்சு நம்மளும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பானிபூரிக்கு தேவையான பானி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா பானிபூரி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் பானி தண்ணி மசாலா முட்டை எதனா முட்டை மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சு அப்புறம் அப்படியே ஸ்கூல் பசங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்னன்னே தெரில, ஸ்கூல் பசங்க மொத்தமே 4 பசங்க தான் வந்தாங்க சாப்பிட்றதுக்கு. என்ன காரணம்னு தெரில. அப்புறம் அந்த 4 பசங்களும் பானிபூரி எல்லாம் வச்சு கொடுத்துட்டு அப்புறம் நைட் வியாபாரத்துக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சுத்தமாக வியாபாரமே இல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு. அப்புறம் நைட்டும் ஆச்சு. நைட்டாட்டி வியாபாரம் இருக்கும்னு பார்த்தா நைட்டு அதோட ரொம்ப மோசம். வியாபாரம் சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. லாஸ்ட் டயத்தில் ஒரு 15 பிளேட்டு போல் விற்றுச்சு. அதோட பானிபூரியும் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, லாஸ்ட் வியாபாரம் வந்து ஜூஸ் தான். லாஸ்ட்டாக வந்த பானிபூரி சாப்பிட்ட கஸ்டமர் ஜூஸும் கேட்டாங்க. அவங்க கேட்ட ஜூஸையும் போட்டு கொடுத்துட்டு அதோட வியாபாரத்தை முடிச்சாச்சு. மணி 9:30 தாண்டிட்டு அப்புறம் நம்ம அப்படியே கடையெல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா மணி 10:45. அப்படியே அப்புறம் என்ன, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்ற வேலை தான். சாப்பிட போனால் நம்ம ஃபேவரட் ஃபுட்டான தோசையும் இன்றைக்கும் கோயிலில் உள்ள புளி சாதமும் இருந்துச்சு. ரெண்டையும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே படுத்து தூங்கியாச்சு.